குரலற்றவர்களின் குரலாக உள்ளது அரசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, கூட்டணி ஆட்சி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அண்ணாமலை புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன். நயனா நாகேந்திரன் பேச்சு. ஊட்டி கொடைக்கானலில் 28 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாழைப்பழத்தில் இருக்கும் தோல் சனாதனம், அதனுள் இருக்கும் பழமே இறைவன். அமைச்சர் சேகர் பாபு கருத்து. ஆளுநர் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு அரசு வென்றதற்காக கொண்டாடவே வந்தேன். முதல்வரை சந்தித்த பின் கமலஹாசன் பேட்டி. சங்கங்கள் பெயரில் சாதி கூடாது. சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தர்பூசணியில் எந்த ரசாயனமும் செலுத்தப்படவில்லை. ஹைகோர்ட்டில் தமிழக அரசு விளக்கம். மீனவ சமுதாய மாணவர்களின் கல்வி செலவை முழுமையாக அரசு ஏற்கும். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. வக்ஃபு சட்டத்தில் மட்டும் புதிய நடைமுறை ஏன்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 5.9 பதிவு. காசா மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல், 10 பேர் படுகாயம். தோனி இருக்கும் போது அனைத்தும் சாத்தியம். ஹர்பஜன் சிங் புகழாரம். சென்னையை குளிர்வித்த கோடை மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி. இன்றைய IPL போட்டி. மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதல்.